நான் ரீசெண்டா நம்மளோட முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ், அப்புறமா லோக்கலா இருக்கக்கூடிய இந்த அடகு கடைகள் அண்ட் சில பேங்க்ஸ்லயுமே போயிட்டு யாரெல்லாம் எவ்வளவு ரேட்டு ஒரு 8 கிராம் கோல்டு கொடுத்தாங்கன்னா லோன் தராங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத போய் கேட்டுட்டு அதோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது இன்ட்ரெஸ்ட், இது வந்து எலிஜிபிள் அமௌண்ட், அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட்டு. ஓகே, இது வந்து 8 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க. ஓகே ப்ரோ. அப்போ 1.76னா ஓகே. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா அதிகமாக இது தரீங்க, கரெக்டா? இந்த வீடியோவோட எண்டில் ஒரு சீக்கிரட்டான விஷயம் சொல்கிறேன். அதனால நீங்கள் வட்டியே இல்லாமல் கூட கோல்டு லோனை வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுடைய கோல்டுக்கு பெஸ்ட் லோனை கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல யார் தரா, எது மூலமாக நம்ம வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு மணி இன்வெஸ்ட், வி வேல்யூ யுவர் டைம். இப்போ நம்ம முத்தூட் ஃபினான்ஸ்க்கு வந்திருக்கோம். ஃபின்கார்ப் பக்கத்துலேயே ஃபினான்ஸும் இருக்குது. இங்கே வந்து நம்மளை வீடியோ எடுக்க போடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு உள்ளே போய் என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சு எவ்வளோ காசு தராங்க அப்படிங்கிறத விசாரிச்சு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு வீடியோ எடுக்க விட்டா நான் அதை உங்களுக்கு வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். இந்த எல்லா பேங்க்லையும் அடகு கடைகள்லையும் போயிட்டு நான் அவங்க பேசுறத வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப, லாஸ்ட் டைம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம், எங்க கோல்டு வாங்குறது பெட்டர் இந்த ஜிஆர்டி மாதிரி கடைகள்லையா இல்லை லோக்கல் கடைகள்லையா அப்படின்னு வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதுல இருந்து அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. இவங்க யாருமே வீடியோ எடுக்க எனக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் ஆப்வியஸா நீங்க இவங்க பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களோட பிசினஸ் அடிபட்டு போயிடும். ஸோ அதனால அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமா அவங்களுடைய கோல்டு எல்லாம் வச்சுக்கிறது நீங்க வீடியோல காமிச்சிட்டீங்க அப்படின்னா திருட்டு போகிறதுக்கு அதனால வாய்ப்பு இருக்குங்கிறதுனால யாருமே வீடியோ எடுக்க ஒத்துக்கல. பிளஸ் அவங்க எல்லாம் எம்ப்ளாயிஸ் தான். ஒருவேளை நாளைக்கு ஃபியூச்சர்ல ஓனர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா பிரச்சனைங்கனாலையும் அதே ஒத்துக்காம இருந்தாங்க. பட் என்னதான் நம்ம இவங்க கிட்ட எல்லாம் உள்ள போய் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாலும் இவங்க கிட்ட இருந்து கால் ரெக்கார்டிங்ஸை வாங்கி இந்த வீடியோவோட லாஸ்ட்டா நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கம்பைன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப சென்னை மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ரேட் கொடுக்கலாம், கிராமத்துல கொஞ்சம் கம்மியான காசு தரலாம், கரெக்டா? ஸோ அதனால நான் வந்து சில ஃபாராவே டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்க்குலாம் வந்து கால் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதை வந்து கால் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோட எண்ட்ல போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டியும் கிடைக்கும். 916 சாதாவா? 916 அதோட 22 கேரட். 916 9000 per gram. சாதாரண வேற என்ன இருக்கு? 75 சாதா 75 இல்ல சாதாரண என்ன 916க்கு கீழே இருக்கிறதா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது எனக்கு ஐடியா இல்லை, நான் அதான் கேட்டேன். சரி ஓகே. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றீங்க? 2% சார். சரி 2%. 2%. இந்த மாதிரி பேப்பர்ல ஒரு கடையிலையும் எழுதி வாங்கி வந்திருக்கோம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே படிச்சு காமிக்க போறேன். இது இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் இது வந்து எலிஜிபிள் அமௌண்ட், அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ எலிஜிபிள் அமௌண்ட்டு. ஓகே. இது வந்து 8 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க. ஓகே ப்ரோ. அப்போ 1.76னா ஓகே. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா அதிகமாக இது தரீங்க, கரெக்டா? ஓகே ப்ரோ. ஸோ இங்கே வந்துட்டு முதல்ல நான் போயிட்டு பார்க்க வந்தது வந்து பேங்க்ஸை தான் போய் பார்த்தேன். நம்ம சவுத் இந்தியன் பேங்க் மாதிரியான பிரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், ஆர் நம்மளுடைய எஸ்பிஐ அந்த மாதிரியான பப்ளிக் பேங்க்ஸாக இருக்கட்டும், அது ஒரு லிஸ்ட் ஆகும். அடுத்தது வந்துட்டு என்பிஎஃப்சிஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ், அவங்க ஒரு லிஸ்ட் ஆகும். சாதாரண லோக்கல் அடகு கடைகளை ஒரு லிஸ்டாகவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயத்த நான் ரொம்ப காமனா பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 75% வரைக்கும் தான் இவங்க வந்து கோல்டுக்கு வந்து ஃபினான்ஸே பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளோ, ஒரு 13,600 ரூபாய் போல இருக்கா? ஸோ இந்த இடத்துல எல்லாருமே மோஸ்டா அவங்களுடைய மினிமமா சொன்னது வந்து 7,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க கோல்டு லோனை. சில பேர் இந்த அடகு கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 9,500 rupees வரைக்கும் அவங்க வந்து தரத்துக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே காமனா இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நீங்க எவ்வளவு கம்மியா லோன் வாங்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு 13,000 ரூபாய் இன்னைக்கு கோல்டு ரேட்டா, அதுல நீங்க 7,000 ரூபாய் தான் இருக்கிறது லோவஸ்டா சொன்னா, அந்த 7,000 ரூபாய்க்கு தான் நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 57% தான் வந்து லோன் ரேட்டே வருது, கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி கம்மியான ரேட்ல நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்பவே கம்மியா கிட்டத்தட்ட 0.75 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க. யார் யார் எவ்வளவு லோன் கொடுத்தாங்க அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். பட் நீங்க வந்து மேக்ஸிமம் நான் சொன்னல 9,500 rupees வரைக்கும் வாங்கலான்ட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு 73-74% வரைக்கும் வருது. ஸோ நீங்க அதை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி விகிதம் ரொம்பவே அதிகமா இருக்கு. 1.5 சில இடங்கள்லாம் 2% வரைக்கும் வட்டி சார்ஜ் பண்றாங்க. அண்டியா என்ன 2% தானே ரொம்ப கம்மியா இருக்கே வட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இங்க வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபாலோ பண்றாங்க. நானுமே இதை கேட்கறதுக்கு முன்னாடி இதை பெருசா ஐடியாவே இல்லை, எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. நார்மலா எல்லாருமே 8.5%, 9% இயர்லி வட்டி தான் பேசுவாங்க.
அண்ட் நான் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த பேங்க்ஸ்லாம் இன்னும் இந்த இயர்லி வட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 9%, 10%ன்னு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ல எழுதி கொடுக்கும்போது தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க உங்கள்கிட்ட கலோக்கியெல்லாம் வாய் வார்த்தையாக பேசும்போது 2%, 1.5%, 0.5%ன்னு சொல்லிட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அந்த இயர்லி இன்ட்ரெஸ்ட்டை 12 டிவைட் பண்ணி அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதல்ல யோசிச்சேன் ஏன் இவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, கம்மியாக தெரியறதுக்காக அப்படின்னு பார்த்தா அப்பதான் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த பேங்க்ஸோட காம்படிட்டிவா நிறைய லோன்ஸ் தரணும் அப்படின்றதுக்காக இந்த சின்ன சின்ன அடகு கடைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டா சொல்லிடுறாங்க. ஸோ அதை பார்த்த பேங்க்ஸ் நம்மளும் இந்த காம்படிஷன்ல இறங்கணும் அப்படின்றனால பேங்க், என்பிஎஃப்சி எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி மந்த்லி எவ்வளோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க. பட் ஆக்சுவலாக சார்ஜ் பண்றது இயர்லி பேசிஸ்ல தான் டிவைட் பண்ணி சொல்றாங்க. டாக்குமெண்ட்ஸ்லயும் அதுதான் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருமே வந்து 2% தான் ரொம்ப கம்மியான அப்படின்னு நினைச்சு நம்பிடாதீங்க. இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் வட்டி தரக்கூடிய பேங்க் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தாங்க. சென்னையில வந்து அவ்வளோ பிரான்ச்சஸ்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நான் அங்கே போய் விசாரிச்ச வரைக்கும் 0.69 பைசே பர் 100 rupees வந்து இவங்க சார்ஜ் பண்றாங்க. அதாவது 0.69% தான் இவங்களோட கோல்டு லோனுக்கு சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து இது வந்து நம்ம இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்ஜிங்லாம் பண்ணுவாங்களா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்துச்சு. ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த பேங்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் சிவில் செக் பண்றாங்க. எல்லா பேங்க்ஸும் கன்ஃபார்மா சிவில் செக் பண்றது இல்லை. பட் அது கிடைச்சதுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா இருக்கு. ஆனா இந்த சிபிலை பேஸ் பண்ணி யாருமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்தவோ இறக்கவோ இல்லை. ஸோ இந்த கோல்டு லோன்ல நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டா யாருமே வந்து சிபில் ஸ்கோரை பெருசா பாக்குறது இல்லை. நீங்க எவ்வளவு கோல்டு தரீங்க அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. பட் பேங்க்ஸ்ல மட்டும் சில பேங்க்ஸ் வந்து உங்களோட சிபில் ஸ்கோரை பார்த்து சிபில் ஸ்கோர் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோல்டு லோனோட வேல்யூ அதிகப்படுத்தி தராங்களே தவிர எந்த இடத்துலையுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி குறைக்கவோ ஏற்றவோ கிடையாது. ஸோ சிபில் ஸ்கோர் வந்து இந்த கோல்டு லோனுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் உங்களுடைய கோல்டு லோன்னால சிபில் ஸ்கோர் பயங்கரமா ஏறும். இன்னும் பேங்க்ல வாங்கி கட்டிங்கன்னா ஒண்ணுமே ஃபாஸ்டா ஏறும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா நீங்க அடகு கடையில போயிட்டு இந்த கோல்டு லோனை வாங்கினாலும் அதுவும் உங்களுடைய சிபில்ல போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டாங்கன்னா அடகு கடைகள்லாம் சில பேர் வந்துட்டு சிபில் கூட வந்து கனெக்ஷன் வச்சுட்டு அவங்க அது மூலமா சிபில் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் இது எல்லா இடத்துலயும் இல்லை, ரொம்ப ஒரு சில அடகு கடைகள்ல தான் இருக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. ஓகே, நம்ம முதல்ல அடகு கடையில லோன் வாங்குறது பெட்டரா இல்லை இந்த மாதிரி என்பிஎஃப்சியில் வாங்குறது பெட்டரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேங்க்ஸ்ல வந்து இருக்கிறதுலே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாலும் அவங்க வந்து இருக்கிறதுலே கம்மியான பர்சன்டேஜ் தான் லோனாவே தராங்க. எல்டிவின்னு சொல்லுவாங்க, லோன் டு வேல்யூ. ஸோ நீங்க 13,000 ரூபாய்க்கான கொடுக்கும்போது 7,000 ரூபாய் தான் தராங்கிறது ஆக்சுவலா கிட்டத்தட்ட 57% ரொம்பவே கம்மி. இங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல அந்த பேங்க்ஸ்க்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ நீங்க கட்டாம விட்டாலும் அவங்க கிட்ட கோல்டு பிரைஸ் இறங்கிருச்சு, நீங்களும் லோன் கட்டாம விட்டுட்டீங்க. ஸோ ரெண்டுமே நடந்தாலும் அவங்க கிட்ட ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 40% கிட்ட அவங்கள்ட்ட அந்த ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ நீங்க வந்து இதனால வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வாங்கினாலும் ஒரு வகையில பேங்க்கும் ரிஸ்க் கம்மியா இருக்கு, பெனிஃபிட் வின் கண்டிஷன் மாதிரி தான் இங்க இருக்கு. ஆனா இங்க முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும், இந்த பேங்க்ஸ்ல இல்ல அடகு கடைகள் நிறைய இடத்துல இதே கண்டிஷன் தான் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கரெக்டா இந்த இடத்துக்கு கவனிங்க. என்னன்னா நீங்க இன்னைக்கு 1 கிராம் கோல்டு 13,000 ரூபாய், 8 கிராம் கோல்டு கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா எவ்ரி கிராமுக்கு அந்த 8 கிராமுக்கும் உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி ஸ்கீம் தராங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 1 கிராம் ஆஃப் கோல்டுக்கு 7,000 தராங்கல்ல. ஸோ அப்போ 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டுக்கு அந்த 7,000 மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கீம்ல இருக்கும். ஸோ 7,000 கொடுத்தா இவ்வளோ வட்டி போடணும், 8,000 கொடுத்தா இவ்வளோ வட்டி போடணும், 9,000 கொடுத்தா இவ்வளோ வட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமுக்கும் ஸ்கீம் இருக்கு. பட் சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி 9,000க்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா அதிகமாக லோன் டு வேல்யூ தராங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சில எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணலாம் உங்களுடைய கோல்டை வச்சு அப்படின்னா பேராசையின் காரணமாகவோ இல்லை அவங்களுடைய லாபத்துக்காகவோ எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து 8 கிராம் கோல்டு வாங்கிட்டு அதில் ஒரு 5 கிராம் மட்டும், இப்போ 8 கிராம் கோல்டு எவ்வளோ கிட்டத்தட்ட 1,05,000 10,000 போல வருதா. ஸோ இப்போ இந்த 1 லட்சம் ரூபாயில ஒரு கிராமுக்கும் அதை கால்குலேட் பண்ணாம ஒரு 50,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து தேவைப்படுது கடன் அப்படின்னா முதல் 5 கிராமுக்கு மட்டும் 9,500 rupees per கிராம், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உங்களுடைய லோன்ல வந்து ஒரு 75% வரைக்கும் லோனா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு அதிகமான வட்டி போட்டுடலாம். பாக்கி அந்த 3 கிராம் கோல்டு இருக்குல்ல அதை வந்து அவங்க லோன்லேயே கணக்கு பண்ண மாட்டாங்க. பட் உங்களோட செயின் வந்து ஃபுல்லாக தான் இருக்கனால அவங்க வச்சுப்பாங்க. நீங்க கட்டாம விட்டீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி உங்களுக்கு அந்த 3 கிராம் மட்டும் கையில கொடுத்துருவாங்க, மற்ற கோல்டை வந்து அவங்க வித்துப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களோட செயினும் வேஸ்ட்டாக தான் போகுது, ஏன்னா அதை கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது நீங்க வட்டியுமே அதிகமாக தான் கட்டுறீங்க. ஏன்னா அகைன் உங்களுக்கு 1 கிராமுக்கு 7,000 ரூபாய் தராம அவங்க 5 கிராமுக்கு மட்டும் 9,000 ரூபாய் கொடுத்துட்டு பாக்கி 3 கிராம சும்மா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய வட்டி வந்து இதனால அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேங்க்ஸ்லயோ இல்லை இந்த மாதிரி எந்த அடகு கடையில் போயிட்டு கேட்டாலும் உங்களோட ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது கேளுங்க.
இவ்வளோ கிராம் கோல்டுக்கு இவ்வளோ வட்டி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம்ல என்னோட கோல்டு காயினை போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 3 கிராம் ஆஃப் கோல்டு வந்து உங்களுக்கு வேஸ்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வட்டிக்கும் அது போகாம சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட வட்டி வந்து அதிகமா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணியா மாறிடும். சரி, அடுத்தது நம்ம வந்து இந்த என்பிஎஃப்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியப்படத்தக்க வகையில இந்த என்பிஎஃப்சி வந்து ஒரு பேலன்ஸான ஃபிகர்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. மணப்புரம் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், முத்து ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் திங் நான் பாராட்டி ஆகணும், தெருக்கு தெரு இவங்க இருக்காங்க. நான் நினைச்சு பார்க்காத இடத்துல நான் ஒரு மணப்புரம் ஃபைனான்ஸ்லாம் போய் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு மரம் கவர் பண்ணி போர்டு கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் உள்ள போய் பார்த்தாங்கன்னா 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல்ஸே அவங்க டைரெக்டாக கவர் பண்ணி வச்சிருக்காங்க. மக்களுக்கு லோக்கலாக அவங்க தெரிஞ்சிருக்கிறதுனால அது மூலமாகவே உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா வளருது. ஸோ முதல் விஷயம் அதை பாராட்டணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்தூட் மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து பேங்க்ஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட சீப்பாக உங்களுக்கு லோன்ஸ் தராங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் கம்மியாகணும்னா நீங்கள் கம்மியான லோன் டு வேல்யூவில் பணம் வாங்கணும். ஸோ நீங்கள் இப்போ 13,000 ரூபா கோல்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு 8,000 ரூபாய் தான் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 or 0.95 வந்து சில ஸ்கீம்ஸ் மூலமா, அதான் சொல்றேன், சில ஸ்கீம்ஸ்ல மட்டும்தான் கொடுக்குறேன். அது நேரில் தான் சொன்னாங்க. நார்மலி வந்து 1.5 1.7 வரைக்கும் இந்த என்பிஎஃப்சிஸ் போறாங்க. ஸோ 1.7 பர் மந்த் அப்படின்னா நீங்க 12 மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து என்பிஎஃப்சிஸ் வந்து நீங்க ப்ராப்பரா கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கேட்டீங்கன்னா அதுக்கான ஸ்கீம்ல உங்களுக்கு தேவையான அந்த அளவுக்கு லோன் வேல்யூ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்கலாம். உங்களுக்கு லாபம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க்ல போறதோட என்பிஎஃப்சியில் லோன் கிடைக்கிறது இன்னும் ஈஸி. ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு அட்வான்டேஜா இருக்கு. ஃபைனலாக நம்ம லோக்கல் அடகு கடைகளுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா போன தடவை யார்கிட்ட லோன் இந்த மாதிரி நகை வாங்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு வகையில நம்ம வந்து இந்த அடகு கடைகள் வந்து அவ்வளோ மோசம் இல்லை, நம்ம நினைச்ச அளவுக்கு ஓரளவு நல்லா தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ரிஸ்க் மட்டும் கொஞ்சம் இருக்கு, அதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவங்க நல்லா தான் இருக்காங்கன்ட்டு. ஆனால் இந்த விஷயத்துல இவங்க அப்படி சொல்லவே முடியாதுங்க. இவங்க 2% வரைக்கும் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றாங்க. நீங்க எவ்வளோ லோன் கம்மியாக வாங்கினாலும் அதிகமாக வாங்கினாலும் நாங்கள் 2% சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது 0.5 to 0.6 அதிகம். இன்னும் அவ்வளோதானே நினைக்காதீங்க. மந்த்லி 0.6 அப்படின்னா 1 இயர்லயே அது பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால நீங்க மோஸ்டா பேங்க்ஸ்லயே போயிட்டு கோல்டு லோன் வாங்குறது பெட்டரா இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல ஒரு சீக்கிரட்டான விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்ட்டு. இது வந்து நான் பேங்க்ல தான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதுனால என்பிஎஃப்சியில் ஒர்க் பண்றேன். அதனால மற்ற பேங்க் அண்ட் என்பிஎஃப்சியோட எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேட்டேன். நான் யாருங்கிறது உங்கள்ட்ட டைரக்டா சொல்ல முடியாது, அது வந்து தப்பாயிடும். ஆனா நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஸோ நீங்க எந்த கடையில போய் வாங்க போறீங்களோ அவங்கள்ட்ட இந்த ஸ்கீம் இருக்காங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா நீங்க பேங்க்ஸும் செக் பண்ணுங்க, என்பிஎஃப்சியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னா நீங்க வந்து லோனை வாங்கிட்டு லோனை கேன்சல் பண்ணா தெளிவா புரிஞ்சுக்குங்க. நீங்க இன்னைக்கு லோன் வாங்குறீங்க, 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த 1 மந்த் டைம்ல வந்துட்டு நீங்க லோனை திருப்பி கட்டினீங்கன்னா லோன் க்ளோஸ்ன்னு எடுத்துப்பாங்க. 1 மந்த் நீங்க வாங்கிருக்கீங்க, ஒரு 29 days வாங்கிருக்கீங்க, லோன் க்ளோஸ்ன்னு எடுத்துப்பாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா லோன் கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லோன் வாங்கிட்டு 10 நாள் 20 நாளுக்குள்ள அந்த லோனை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பணத்தை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறீங்க. உங்களுக்கு ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் போடுறது கிடையாது. ஸோ இதுல என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ மாதிரி சில இடங்கள்ல கன்ஃபார்மா எனக்கு ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு நீங்க அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு நீங்க அப்படியே கடனை திருப்பி அடிச்சிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடலாம்னாலும் ஒரு சின்ன சார்ஜ் ஒரு ₹200 ₹500 போட்டாலும் உங்களுக்கு ஸ்டில் அது லாபமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லா இடத்துலயும் கிடையாது. நீங்க கேட்டு விசாரிச்சு லோன் கேன்சல் பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் 10 daysல பண்ணா இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்குமா என்னெல்லாம் நீங்க விசாரிச்சிட்டீங்கன்னா சாதாரண கடைகள்ல நிறைய கடைகள்ல அலோவ் பண்றாங்க. அதை நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமா உங்களுக்கு வந்து யார்கிட்ட லோன் தராங்க, எவ்வளவு வட்டி வாங்குறாங்க அப்படின்னு இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். இதே மாதிரி எந்த இடத்துல கோல்டு வாங்குறது பெட்டர், ஜிஆர்டி மாதிரியான கடைகள் இல்லையா இல்ல அடகு கடைகள் நம்ம லோக்கல் ஷாப்ல வாங்குறது பெட்டரா அப்படிங்கிறது இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.